சங்கீதம் 1 ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 61 சங்கீதத்தில் சொல்லுகிறது, தேவனே என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சங்கீதக்காரனாய் தாவீது, ஸ்தோத்திரம். அல்லேலூயா, பாடல்களை பாடி அவருடைய சமூகத்தில், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 61 சங்கீதம் 1 வசனம் சீக்கிரம்படி, தேவனே என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இന്നത്തെ அல்லேலூயா ஜெபத்தின் செய்தியின் தலைப்பு, தேவனே என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப தேவன் ஒரு மனுஷന്റെ கூப்பிடுதல் கேட்டு விண்ணப்பத்தை கவனிச்சா மனுஷன் கவனிக்க வேண்டிய காரியம் இல்ல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு பகல் வேளையில் நம்முடைய கூப்பிடுதல்களும் நம்முடைய விண்ணப்பங்களும் தேவன் கேட்டு கவனிச்சு கேட்டு நமக்கு பதில் தருகிற நாள் தான் இன்னைக்கு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ பைபிள் படிக்கும் போது எத்தனை பேருடைய விண்ணப்பங்கள் தேவன் கேட்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பக்தர்களை படிக்கும்போ அநேகருடைய விண்ணப்பங்களை தேவன் கேட்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். அதில் கேட்டது லோத்து. அல்லேலூயா. லோத்து நமக்கு தெரியும், அபிரகாமினுடைய சகோதரனாய லோத்து அவருடைய வாழ்க்கையில் வளைஞ்சு போகும்போது நீதிமானாயார். அல்லேலூயா. அபிரகாமினுடைய விண்ணப்பம் லோத்தினை தாங்கியது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 2, அல்லேலூயா, லாசருடைய வீட்டில், அல்லேலூயா, லாசர் தீனமாய் கிடந்து ஜுரமாய் பாதிக்கப்பட்ட லாசர் மொத்தத்தில் மரித்த போது அந்த இடத்தில் 4வது நாள் மரியாள் என்று சொல்லுகிற சகோதரியுடைய ஜெபம் லாசரை எழுப்பி கொண்டு வந்தது. ஸ்தோத்திரம். அவளுடைய விண்ணப்பத்தை கேட்டது. ஸ்தோத்திரம். தேவன் எந்தெந்த இடங்களில் கவனிச்சிருந்தோ அந்தந்த இடங்களில் எழுப்புதல்கள் நடந்தது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பைபிள் படிக்கும்போ தாவீதுக்கு விரோதமாய் சவுல் எழும்பி சவுலுடைய கையில் இருந்து தாவீதை விடுவிக்கிறதுக்காக தாவீது ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிச்ச ஒவ்வொரு ஜெபங்களும் தேவன் கேட்டார். அது தாவீது சொன்ன ஒரு வார்த்தை. 27 சங்கீதம் 4வது வசனம் ஒரு அழகு படிக்கலாம். அல்லேலூயா. 27 சங்கீதம் 4வது வசனம், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தாவீது தேவனை கவனிச்சப்போ தேவன் ஆலயத்தில் தங்கி இருந்தால், ஆலயத்துக்குள்ளாடி வந்து அர்ப்பணித்து கொடுத்து தங்கி இருந்தால் கட்டாயம் என்னுடைய வாழ்க்கையில் விடுதல் நடக்க வந்த தாவீது ஆண்டவருடைய சமூகத்தில் தெரிந்துணர்ந்தப்போ நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உண்மை விட்டு செய்ய மாட்டாரு, விலகவே மாட்டாரு. ஆலயத்தினுடைய நன்மைகளை பெற்றுக்கொண்டு, ஆலயத்தினுடைய விடுதலைகளை பெற்றுக்கொண்டு, ஆலயத்தினுடைய சமாதானத்தை பெற்றுக்கொண்டு நான் தங்கி இருப்பேன் சொன்னார். அதனுடைய 27 வசனம் படிங்களா? தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து. தீமை நாடுகள் வரும், தீங்கை நாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும், தவறான நாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும், நமக்கு பிடிக்காத நாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். தீமை நாளிலே தம்முடைய கூடாரத்தில் எத்தனை பேர்கள் நம்முடைய தீமை நாடுகள் வரும்போது, சோதிப்பின் நாடுகள் வரும்போது, நிந்திக்கப்படுகிற நாடுகள் வரும்போது தம்முடைய கூடாரத்தில் அமர்ந்து வருகிறோம். நம்முடைய கூடாரத்தில் அமர்ந்து வருகிற ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் நடக்கும். தேவன் அவருடைய ஜெபத்தை கவனிச்சு கேட்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கவனிச்சு கேட்கிறது மட்டுமல்ல, அதுக்கேற்ற விடுதலைகள் கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால தான் சொல்லுகிறது, கூட்டங்களுக்கு போங்க. அல்லேலூயா. ஆவிக்குரிய கூட்டங்கள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆவிக்குரிய கூட்டங்களை மிஸ் பண்ணாதுங்க. கூட்டத்தோடு இணைந்து நில்லுங்க, ஊழியக்காரனோடு இணைந்து நில்லுங்க. எதனால சொல்லுகிறது? ஊழியக்காரனை 10 பேரை கூட்டி காசடிக்கிறதுக்கு அல்ல. அல்லேலூயா. ஊழியக்காரனோடு இணைந்து, கிருபையுள்ள ஊழியக்காரனோடு, வல்லமை உள்ள ஊழியக்காரனோடு, ஊழியக்காரங்களோடு இணைந்து செயல்பட்டால் அந்த வல்லமை நம்முடைய குடும்பத்தை தொடும், நம்ம
நம்முடைய எதிர்காலத்தை கெட்டும், நம்முடைய குடும்பத்தை கெட்டு எழுப்பும், நம்மளை பரலோகத்துக்காக ஆண்டவர் ஆயத்தப்படுத்தும். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அதனால தான் தாவீது சொல்லுகிறது, உன் கூடாரத்திலும் உன் மகிமையிலும் நான் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. காரணம், தாவீதுக்கு தெரிந்து என்ன சூழ்நிலை வந்தாலும், என்ன சோதிப்பு வந்தாலும், என்ன பிரச்சனைகள் வந்தாலும், ஒரு ராணுவம் எனக்கு விரோதமாய் எழும்பியாலும் நான் தேவனுடைய ஆலயத்தில், தேவனுடைய கூடாரத்தில் நான் அமர்ந்திருந்தால் தீமை நாளில் அவர் என்னை தூக்கிவிட்டு என்னை மகிழ்ச்சியாக்க வந்தார். தாவீது தம்முடைய வாழ்க்கையில் புரிந்து கொண்டதினாலே தாவீது சவுல் செஞ்ச மாதிரி செஞ்சதில்லை, சவுலின் பின்னாடி ஓடியதில்லை. சவுலை விட்டு விலகி தாவீது ஆண்டவருடைய ஆலோசனையின்படி ஓடிய போது அந்த இடத்தில் தாவீதின் அநேக ஜெபங்கள் தேவன் கவனித்து கேட்டிருந்த வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. தேவன் நம்முடைய ஜெபங்களை கவனித்து கேட்கும் அளவுக்கு நாம் தேவனுடைய கூடாரங்களில் வசிக்கலாம். தேவன் நம்முடைய ஜெப விண்ணப்பங்களை எச்சரிக்கையோட கை கொண்டு பதில் வரும் அளவுக்கு சொன்னது செஞ்சு முடிக்கும் வரையும் அவர் நம்மளை கைவிடாத வேதம் சொல்லுகிறது. அவருடைய கூடாரத்தை விட்டு, அவருடைய சமூகத்தை விட்டு, அவருடைய ஆலயத்தை விட்டு இடத்தும் வலத்தும் நாம் போகக்கூடாது. அவரோடு கூட இணைந்து நாம் உட்கார்ந்திருந்தால் நம்மளோடு சொன்னதை செஞ்சு முடிக்கும் வரையும் தேவன் நம்மளை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்பவரே, எந்தன் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, எந்தன் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். தேவனுடைய ஆலயத்தில் ஒரு மனுஷன் உட்கார்ந்திருந்தால், தேவனோடு பேசிக் கொண்டிருந்தால், தேவன் அந்த ஜெபத்தை கவனித்து கேட்க தொடங்கும் போது ஒரு வார்த்தை நீ சொன்னால் போதும், சகலத்தின் மேலும் ஜெயம் உண்டு. அநேக பிள்ளைகளை நாம் பார்த்திருக்கிறோம், அநேக குடும்பங்களை பார்த்திருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட 6 மாசம் தாண்டப்போ கூட்டங்களை விட்டுடுவாரு, ஊழியக்காரன் மாட்டுள்ள பந்தங்களை விட்டுடுவாரு. பேசும்போது அல்லது கேட்கும் போது பேசுகிற ஒரே ஒரு வார்த்தை, பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணி கொஞ்சம் காலம் எங்களோட பழகி, அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் தேவை வந்து எனக்கு எடுத்து கேட்டு, தேவைக்கு அவர் சந்திச்ச தேவைகளுக்கு நான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியாது, எனக்கு அவர் மேல் ஒரு மனக்கவலை. சோத்திரம் சொல்லுங்களா? அல்லேலூயா. அந்த மனக்கவலை வந்ததுக்கு அப்புறம் பின்ன ஜெபம் வேண்டாம், பின்ன உபவாசம் வேண்டாம், பின்ன பாஸ்டரும் வேண்டாம். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏகப்பட்ட இடங்களில் ஏகப்பட்ட குடும்பங்கள் அளவுக்கு நேராய் போகிறதுக்கு ஒன்னாமத்த ரீசன் அது. ஸ்தோத்திரம். தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தப்போ தாவீது தேவனோடு கேட்ட ஒரே ஒரு கேள்வி, தேவனே, நீ என்னுடைய விண்ணப்பங்களுக்கு என்ன செய்யலாம்? கவனியும். நீ கவனிச்சா மட்டும்தான் எனக்கு பதில் உண்டு. பத்திரங்களை படிக்கும் போது அவர் தேவனுடைய சமூகத்தில் மன்னாடி அபிரகாமை குறித்து படித்து பார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1-2 வசனம் சீக்கிரமா படிக்கப்போ, பிள்ளையாண்டவன் கை தொடாதே, பிள்ளையாண்டவன் மேல் கை வைக்காதே என்று தேவன் சொல்லும் போது நீ தேவனை பயக்கிறது, நீ தேவனை பயக்கிறதுனாலே நான் நீ ஐஸ்வர்யமாய் ஆசீர்வதிப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. அபிரகாமை பார்த்து வேதம் சொல்லுகிறது. அந்த வேதத்தில் நீ என்னை பயப்பட்டு, நீ என்னை பயப்பட்டு, நீ எனக்கு கீழ்வடிந்து உன் பிள்ளையை எனக்காக ஜெகதபதியாய் தந்ததினாலே நீ தேவனே பயப்படுறது நான் உறுதியாய் நம்புகிறோம். தேவன் அபிரகாமை நம்பி, காரணம் அவன் தேவனை பயப்படுகிற மனுஷன். இந்த காலத்தில் மனுஷன் சொத்துக்கு பயப்படுகிற, நகைக்கு பயப்படுகிற, பொண்ணுக்கு பயப்படுகிற, குடும்பத்துக்கு பயப்படுகிற, போலீஸே பயப்படுகிற, ஆனா தேவனை பயப்படுகிற எத்தனை பிள்ளைகள் உண்டு? ஸ்தோத்திரம் அல்லேலூயா. தேவனை பயப்படுகிறவன் மேல் தேவனுடைய மகிமை உண்டு. 22 ஆதியாகமம் 22:1-2-3 வசனம் சீக்கிரம் படி. ஆதியாகமம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். தேவன் ஆபிரகாமை
ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவரை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் ஏகசுதனும் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் மோரியா தேசத்துக்கு போக சொல்லும் போது நீங்க புரிஞ்சுக்கணும், மோரியா தேசத்துக்கு போனோனால் ஆபிரகாம் நிக்கிற இடத்திலிருந்து 3 நாள் நடந்தல்லாமல் மோரியா தேசத்துக்கு போக முடியாது. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. எல்லாம் புரிஞ்சுக்கணும். தேவன் பேசிக் கொண்டிருக்கும் போது எந்த அளவுக்கு நம்மளோட பேசுவதும், எந்த அளவுக்கு நம்மளை நடத்துவதும், எந்த அளவுக்கு நான் ரிஸ்க் எடுக்கணும் தேவன் நம்மளோடு சொல்லுவதும் நான் புரிஞ்சுக்கணும். மோரியா தேசத்துக்காக ஆபிரகாம் போனோனால் 3 நாள் நடக்க வேண்டும். அப்போ நீ பிள்ளைய முதலாவது தூக்கணும். பிள்ளையோடு கூட இணைந்து நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போனோம். 3 நாள் பைபிளும் தூக்கி நீ என்ன செய்யணும்? அந்த காலத்தில் என்ன இல்ல, அந்த காலத்தில் வண்டிகள் இல்லாத காலங்கள், அல்லது கழுதைகளும் சிலப்போ காளையர் மேல் எல்லாம் மனுஷன் ஏறுற காலங்கள். அப்படிப்பட்ட காலங்களில் ஆபிரகாம் என்ன பண்ணி கழுதையை எடுத்து கழுதையின் மேல் விறக வச்சு தகனபலிக்குள்ள சகலத்தை எடுத்து பிள்ளையும் கழுதையின் மேல் வச்சு இந்த மனுஷன் கழுதையை பிடிச்சு 3 நாள் நடந்திருக்கும். அல்லேலூயா. சீக்கிரம் படி. நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு உரைக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவரை தகன பலியாக பலியிடு. மோரியா தேசத்தில் போனா போதாது, அந்த இடத்தில் நான் குறிப்பிட்ட ஒரு மலையை உனக்காக ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அந்த மலை போய் சீரபடி அவரை தகன பலியாக பலியிடு என்றார். அவரை தகன பலியாக பலியிடுகின்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்காக கட்டைகளையும் பிறந்த பிள்ளை ஒன்னாவதாய் கிடைச்ச ஆம்பிள்ளை கூட்டி போறதுக்கும் வண்டி பிடித்து போறதுக்கும் மனுஷனுக்கு கஷ்டமாயிருக்கும் போ. அல்லேலூயா. அப்ப பிதாவாயா ஆபிரகாமோடு தேவன் பேசியப்போ தன்னுடைய ஏக பிள்ளையை ஏக குமாரனையும் கூட்டி கழுதை எடுத்து விறகெடுத்து தன்னோடு கூட 2 பால்யக்காரை கூட்டி 3 நாள் நடந்து மோரியா மலையில் வந்து அந்த இடத்தில் தன்னுடைய பிள்ளையை தகனபலியாய் கொடுக்க போகிறார். அப்போ அவனுக்கு ஏதோ பிரியமாயிருந்தோ அந்த பிரியத்தை தேவன் கேட்டப்போ அது அதிசயம் கூறாமல் எந்த ரீதியிலும் கவலைப்படாமல் அந்த தேவையை தேவனுக்கு நிறவடியாய் நடத்தி கொடுக்கிறதுக்கு முதலாவது ஸ்டெப் எடுத்த மனுஷன் பேரு தான் ஆபிரகாம். அந்த மகன் தான் தேவனை பயக்கிற ஒரு தகப்பன். அந்த தகப்பனுடைய பிள்ளைகள் தான் நாம். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தை உடையவராய் நாம் வரலாம். அந்த விசுவாசத்துக்கு ஏற்றபடி நாம் செயல்படும் போது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். இன்னைக்கு மக்களுக்கு சமயமே இல்லை. ஒரு விடுதல் பெற்றுக் கொள்ளுகிறதுக்காக, ஒரு அதிசயம் வாழ்க்கை காணுகிறதுக்காக, ஒரு வீடை கட்டி எழுப்புகிறதுக்காக நீ விலகொட, நீ பாடுபடு, நீ கஷ்டப்படு என்று தேவன் சொல்லும் போ அதுக்காக கஷ்டப்படுகிறதுக்கு மனுஷனால் முடியாது. பக்கத்தில் தியேட்டர்ல ஒரு நல்ல சினிமா பார்க்கிற போலான்னு கேட்டா ராத்திரியில் யாரும் தெரியாம போயிடுவாரு. ஸ்தோத்திரம். இப்படித்தான் மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கிறது. டைம் பாஸுக்கு எத்தனை நேரம் வேணும் செலவழிப்பாரு. ஆனா ஆண்டவருடைய சமூகத்தில் கொஞ்சம் நேரம் சமயத்தை செலவழி என்று சொன்னால் மனுஷனுக்கு முடியவே மாட்டாரு. தாவீது சொல்லு, ஆண்டவரே நீ என் விண்ணப்பத்தை கேட்கிறதுக்கு நீ என்ன செய்யணும்? நான் செய்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்தை கவனிக்கணும். கவனிச்சா மட்டும்தான் எனக்கு பதில் வரும். அப்போ ஆபிரகாமினுடைய இந்த பலி, தகன பலி, ஆராதனை தேவனுக்கு கொடுக்கும் போது, ஆராதனைக்காய் பிள்ளை கொண்டு போகும் போது பிள்ளை ஒரு கேள்வி கேட்கிறப்பா, அல்லது என்ன பண்ண முடியும்? அப்பா பலி தகன பலி போடுகிறதுக்கு எங்க ஆட்டுக்குட்டி எங்க கேட்டப்போ ஆண்டவர் பார்த்துக்கொள்ளும் மகனே. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ஆபிரகாம் தேவனை பயப்படுகிற மனுஷன் தேவன் சொல்லியதுக்கு காரணம் அவன் ஆட்டுக்குட்டி எங்கன்னு கேட்டப்போ தேவன் பார்த்துக்கொள்ளும் மகனே உன்னுடைய கழுத்து தான் நான் அறுக்க போறதுன்னு ஒரு சமயத்து போல பிள்ளைகள் சொல்லி இல்லையா? காரணம் சொல்லிய பிள்ளை ஓடிடும். ஆபிரகாமுக்கு இருக்கிற விசுவாசம் பிள்ளைக்கு இருக்காது, அம்மாக்கு இருக்காது. ஸ்தோத்திரம். அதனால சொல்லுகிறது பைபிள் எடுத்த உனக்கு இருக்கிற விசுவாசம், ஆராதிக்கிற உனக்கு இருக்கிற விசுவாசம், உனக்கு வலது பக்கம் இடது பக்கம் இருக்கிற
அதனாலே உன் விசுவாசத்தோட திறமா நீ அவருக்கெல்லாம் காட்ட வேண்டது. விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு நீ செயல்பட்டு உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகும் போ, உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கும் போ. அதை பார்த்து 10 பேர் அவன் தான் விசுவாசிகளுடைய பிதா, விசுவாசம் அவனுக்கு கொண்டு தேவன் அவனோடு கூட இருக்கிறார், அவரை அவன் குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிச்சிருக்கிறார் சொல்லி 10 பேர் பார்க்கப்போ அவர் நம்மோடு கூட வரும், அவர் சாட்சியாய் மாறும். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அதனால சொல்லுகிறது அடுத்த வசனம் படி. மூன்றாம் நாளிலே ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டார். மோரியா மலை தூரத்திலே அந்த இடத்தை கண்டார். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரனை நோக்கி நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நீங்க இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டாலும் அவ்விடம் மட்டும் சரி தொழுது கொண்டு உங்கள் இடத்துக்கு திரும்பி வருவோம் என்றார். இவன் போகிறது தொழுறதுக்கு போற மனுஷனே பாரு. அல்லேலூயா. கூட வந்த 2 பேரை ஏமாத்தி பேசுகிற நாங்க தொழுதுட்டு வராங்க, நானும் பிள்ளையாண்டாலும் போய் தொழுதுட்டு வராங்க. 2 பேருக்கு தெரியாது பிள்ளைய கழுத்தரைக்கத்தான் தந்தா போதுல. ஆபிரகாமுடைய விசுவாசம், அவனுடைய கர்த்தருடைய பயம், தேவனை பயந்த மனுஷன், விசுவாசமுள்ள மனுஷன். அந்த விசுவாசத்தை எவனுக்கு எடுத்தும் பேசாமல் அந்த விசுவாசத்தை கிரியையால் செஞ்சு காட்டிய ஒரு உண்மையான விசுவாச வீரன், தேவனை பயப்படுகிற மனுஷன். அவனுடைய பேர் தான் ஆபிரகாம். சுச்சுவேஷன் மாறட்டும், பிரச்சனைகள் வரட்டும், கடன்கள் ஏறட்டும், நிந்தங்கள் வரட்டும், அவமானங்கள் வரட்டும், இடம் மோரியா வரை போய் தேவனை ஆராதிக்கிறாங்க. தேவன் செல்லும் போ அது 6 நாள் நடந்தாலும் 21 நாள் பஸ் நடந்தாலும் அங்க போய் நீ ஆராதிரு, உன் கெட்ட வந்து வெளிவரும். அல்லேலூயா. அநேக மக்களுக்கு நிசாரம் அல்லேலூயா. அங்க போனோம் இங்க போனோம் நிறைய கேள்விகள். நான் என்னோட சாட்சி பல பொழுது எடுத்து பேசி இருக்கு. ஷார்ஜாவிலிருந்து துபாய் வரை போறதுக்கு 2 மணிக்கூர் அல்லது 1.5 மணிக்கூர் வண்டியில் உட்காரலாம். 1.5 மணிக்கூர் 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனா 1 மணிக்கூர் 1.5 மணிக்கூர் அங்கே. அல்லேலூயா. இத்தனை கிலோமீட்டர் போக வேண்டிய இடத்தில் கூட்டத்துக்கு போறதுக்கு வண்டி இல்லை. வண்டி இல்லாததுனால அல்லேலூயா பைபிளும் தூக்கி நான் நடந்து போயிருக்கு. ஸ்தோத்திரம். அதே போல திரும்பி வரும்போது நான் நினைச்சேன் விசுவாசிகளாய சகோதரங்கள் அனைவரும் இருக்கும், அதனால இப்போ அன்றைக்கு வண்டியில் ஏறி போனா நினைச்சேன். திரும்பி வரும்போது ஒரு ஈச்சி கூட இல்லை. 40 நாள் உபவாசம். அல்லேலூயா. ஆண்டோட சமூகத்தில் மணிக்கூர்கள் ஜெபிச்சு அமர்ந்து உட்கார்ந்து இருக்கிற நேரம். அல்லேலூயா. இப்படி இருக்கும் போதும் ஒரு மனுஷனும் இரக்கம் தோணாத இருந்தப்போ எனக்கு ஒரு மனுஷனோட கவலை தோன்றியதில்லை. திருப்பி நடக்கும் போது 2 ஆளுகளை எனக்கு ஆண்டவர் அறிமுகப்படுத்தி பிற்காலத்தில் 2 ஆளுகள் முகாந்திரமா அநேக நன்மகள் நான் முகாந்திரம் அவருடைய வாழ்க்கையிலும் அவர் முகாந்திரம் என்னுடைய வாழ்க்கையிலும் பெறும்படி தேவன் தகுதி செஞ்சார். அப்போ நம்முடைய தேவன் ஒரு பிச்சைக்காரன் அல்ல. நாம் படுகிற பாடுகளே, நாம் படுகிற புத்திமுட்டுகளே, பிரயாசங்களே, நிந்தங்களே, அவமானங்களே சகலத்தையும் புரிந்து கொண்டு உணர்ந்து நமக்கு எச்சரிக்கையா கவனத்தோட நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் கேட்டு கரெக்டாக நமக்கு பதில் தருகிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எதனால சொல்லுகிறது? கர்த்தருடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில் பாடுகள் வரும், துன்பங்கள் வரும், பிரயாசங்கள் வரும். சிலப்போ ஆண்டவர் சொல்லி நாய்க்கோலம் கட்டி நீ பல காரியங்களும் செய்யும், ஆனா பலதில் உனக்கு ரிசல்ட் வராமல் இருக்கு. ரிசல்ட் வராமல் இருக்கிறதல்ல, ஒரு சில காரியங்கள் உன்னை பாகப்படுத்தி உன்னை பரிபூர்ணனாக்கி அவருடைய சமூகத்தை கொண்டு வருகிறதுக்காக ஒரு சில விஷயத்தில் தேவன் நோக்கம். ஒரு சில விஷயங்கள் சீக்கிரமாக நடக்கும். சீக்கிரமா ஒரு சில காரியங்கள் நடத்திருக்கிறதுக்கு காரணம் சொன்னால் அவருடைய சமூகத்தில் நீ ஓடுகிறதுக்காக, அவருடைய சமூகத்தில் நீ வாஞ்சையோடு இருக்கிறதுக்காக ஒரு சில விடுதலைகள் சீக்கிரமாக நடக்கும். இதெல்லாம் நடக்கும்போ அந்த வாஞ்சா தேவனுடைய ஆலயத்தில் போகிறதுக்கு, அவருடைய ஆலயத்தில் போய் அவனை ஆராதிக்கிறதுக்குள்ள அந்த வாஞ்சா நமக்கு கூட கூட அவன் நம்மளோடு பேசிக்கொண்டே இருப்பான். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. இப்படி பிள்ளையை கூட்டி ஆபிரகாம் போயிட்டு இருக்கிற நேரம் சீக்கிரம் படி. ஆபிரகாம் தகனபலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டார். இருவரும் கூடி போனார்கள். ஆராதனைக்கு போகும் என்னெல்லாம் வேணும்? ஆராதனைக்கு போகும் என்னெல்லாம் கிடைக்கும்? ஒன்று, நமக்கு அறுக்கும். நம்ம என்ன செய்யணும்? அறுக்கணும். 2 என்ன செய்யணும்? நம்மளில் நெருப்பு உண்டாகணும். இதெல்லாம் உண்டாகணும். ஒன்று, நம்மளே இதயத்தை அறுக்கலாம், கீறி முறிக்கலாம். 2,
சும்மாவே ஒரு ஆராதனை அல்ல. அதுவே என்ன சொல்லுகிறது? வேற அல்லையா, ஆவிக்கு ஏற்றபடி அல்லாமல் ஒரு ஆராதனையிலும் கீழதும் இல்ல, குத்தலும் இல்ல, அறுக்கரும் இல்ல, அக்கினியாய் பத்துகிறதும் இல்ல. ஆவிக்குரிய விஷயத்தில் மட்டும்தான் கீறி முறைப்பாரு. அதான் சொல்லுகிறது, யோவேல் தீர்க்கதரிசி சொன்னாரு, உங்களுடைய வஸ்திரங்களை அல்ல, உங்களுடைய இருதயங்களை கீறுவேன். உங்கள் இதயங்களை கீறி முறித்து உங்கள் இதயத்தை பரிசுத்தப்படுத்தி என்னோட சமூகத்தில் நீங்க தான். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. நான் உனக்கு நஷ்டப்பட்டதை திருப்பி தரா. வஸ்திரத்தை நீ களைகிட்டு காரியம் இல்ல. அதே போல ஸ்தோத்திரம் நெருப்பதற்காக எடுக்கிறது அக்கினியின் அபிஷேகம். ஒரு நெருப்பு நம்மளை மேல் வந்தால் இந்நெருப்பு தான் ஆராதனைக்காரனை விடுவிக்கிறது. ஸ்தோத்திரம். இந்நெருப்பில்லாத ஆராதிக்கிற ஆராதனையில் எந்த விடுதலும் இல்ல. அதனால அநேகருக்கு இந்த விடுதல் இல்ல. ஆவிக்குரிய கூட்டத்தில் வரும்போ ஒன்னு அறத்துக்கு அல்லேலூயா. ரெண்டு செய்வாரு, நெருப்பு நிறம் ஒரு அக்கினிக்குள்ளாடி நம்மளை கொண்டு வரும், ஒரு அபிஷேகத்துக்குள்ளாடி நம்மளை கொண்டு வரும். ஆபிரகாமின் ஆராதனையில் கத்தியும் எடுத்து குத்திக்கிறதுக்காக ட்ரை பண்ண போல் பழைய நியம ஆராதனை ஸ்டைல் பாரு. புது நியமத்தில் நம்முடைய இதயத்தை கீறி தேவன் பரிசுத்தப்படுத்தும் போது பழைய நியமத்தில் ஆராதனைக்காரனுக்கு இதயத்திலே கீற முடியல. அவனுக்கு கையில் ஒரு கத்தி எடுத்து கொடுத்துட்டு சொல்லுகிற, நீ போய் பிள்ளைய வெட்ட, சொந்த பிள்ளைய வெட்ட, அப்பதான் நீ உண்மையான ஆராதனைக்காரன் எனக்கு புரியும். பழைய நியமத்திலே ஆராதனை. அதனால தான் இன்னைக்கு மந்திரவாதிகள் அங்கே இங்கே பிள்ளைகளை கொள்வதும் நரபலி கொடுக்கிறது. காரணம் என்ன? பழைய நியம ஆராதனை முஸ்லிம்கள் செஞ்சு கொண்டிருக்கிறது. வருஷத்தில் ஒரு நாள் அவர் காளைகளை வெட்டுகிறதுக்கு வெளிப்பெருந்தால் காரணம் என்ன? அந்த ஆராதனுடைய ஸ்டைல் இன்னும் அனைவருடைய விட்டு போனதில்லை. பிள்ளைகளை தூக்கி தங்க பிள்ளைகளை தூக்கி தலையில் கேட்டி விக்கிரகங்களை சுமந்து கொண்டு நடக்கிற அல்லேலூயா, இது கொண்டு நடந்தால் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் சொல்லுகிறது. காரணம் என்ன? ஸ்தோத்திரம். பண்ணு இப்படிதான். நீ பிள்ளையாண்டவரை கொல்ல, நீ அவரை வெட்டி வெட்டி வா. அவரை வெட்டிட்டு வந்தா அவனுக்கு ஆராதனை பூர்ணமாயிடுச்சு. அப்போ அந்த ஆராதனை கூட அர்ப்பணி சொப்பு கொடுத்து தேவன் ஆனந்தம் புரிகிறதுக்காக, தேவன் எப்படிப்பட்டவன் என்று புரிகிறதுக்காக அவருடைய சமூகத்தில் ஆபிரகாம் அர்ப்பணித்து கொடுத்தப்போ அங்க நடந்த விடுதலின் பேரு தான் மகிமா. சிகரப்படி. அப்பொழுது அவன் இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகனபலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்று மகன் கேட்கிறார். சிகரப்படி. அதற்கு ஆபிரகாம் என் மகனே 12 வயசாய பிள்ளை சொல்லுகிறது. 12 வயசு பிள்ளை கேட்கிற கேள்வி, அப்பா எங்க நெருப்பங்க கட்டைங்க? அல்லேலூயா. அந்த கேள்விக்கு என் மகனே தேவன் தமக்கு தகனபலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக்கொள்ளும். முன்னாடி இருக்கிற சூழ்நிலை பார்த்து உன் குடும்பம் இழந்துடும், உன் பிள்ளைகள் இழந்துடும், உன் பிசினஸ் இழந்துடும். நீ இனி ஒரு காலத்தும் இழப்பாது நீ சிந்திக்காதே. என் மகனே, நீ கஷ்டப்பட்டு ஆராதீரு. என் மகனே, நீ ஆண்டவருடைய ஆலயத்தில் தேவனுடைய மகிமை கேட்டபடி ஆராதீரு, விசுவாசத்தோட ஆராதீரு. உன் குடும்பம் தகராது, உன் பிள்ளைகள் தகராது, அவருடைய எதிர்காலம் விடப்படாது. நீ எழும்பி வா, நீ எழும்பி பிரகாசிரு. அவர் உன்னை உன் குடும்பத்தையும் கைவிடவே மாட்டார். ஆபிரகாமை படித்து பார். தன் பிள்ளை ஆண்டவரை கொல்லுகிறதுக்காக பொறுத்தர பண்ணி ஒப்பு கொடுக்கும் போதும் அந்த இடத்தில் மகன் கேட்கிற கேள்விக்கு அப்பன்னு இருதயம் பொட்டி இருக்கும். அப்பா எங்க நெருப்பெல்லாம் இருக்கு, கட்டையெல்லாம் இருக்கு, எங்கப்பா திகரவதிக்குள்ள ஆடு? கேள்விக்கு அல்லது தேவன் பார்த்துக் கொள்ளும் மகனே, ஒட்ட அவன் பார்த்துக் கொள்ளும். இப்போ நீ விசுவாசமாயிரி, அவன் பார்த்துக் கொள்ளும். என்ன நடக்க போறோம் மனுஷனுக்கு தெரியல. நாளை ஆறு வந்து நடிக்க போறோம் தெரியல. என்னெல்லாம் பிரச்சனைகள் வாழ்க்கை வரப்போறோம் ஆபிரகாமுக்கு தெரியல. சுச்சுவேஷன் மோசமா இருக்கும் போது அவன் தேவனை பார்த்து சொல்லுகிற, ஆண்டவரே நீரே பார்த்துக் கொள்ளும், நீரே சகலதும் பார்த்துக் கொள்ளும். சுச்சுவேஷன் எவ்வளவு ரோங்கானாலும் நீயே சகலதும் பார்த்துக் கொள்ளும். என்னோட வாழ்க்கையை எழுத முடியாமல் தவிக்கப்பட்டாலும் நீயே சகலதும் பார்த்துக் கொள்ளும். அப்படிப்பட்ட ஒரு உறுதியான விசுவாசம் ஆபிரகாமுக்கு. அதே மாதிரி தேவனுக்கு பிரியமான ஆராதனை கொடுக்கிறதுக்காக நம்முடைய பிதாவாய் ஆபிரகாம் 3 நாள் நடந்து ஆராதிச்சால், 1 மணிக்கூறோ 1/2 மணிக்கூறோ வண்டி ஓடி உனக்கு ஆராதிச்சால் நஷ்டம் வருவாயா? எப்படி வரும் நஷ்டம்? அப்படி நஷ்டப்படுத்துகிற ஒரு தேவன் அல்ல நம்முடைய தேவன். நீ கொடுக்கிற டைமிங், நீ உலக மக்களுக்கு கொடுக்கிற டைமிங், நீ உலகத்துக்கு கொடுக்கிற டைமிங்,
நீ ஆராதனைக்காய் செலவழித்தால், ஆலயத்தில் வந்தால், அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தால், உன்னை உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆராதனையோட பேரை சொல்லும்போது சாக்கு போக்கு பேசுற அனைவரும் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனா பேசி இருந்துக்கோ, வருஷங்கள் நஷ்டமாகும். அல்லேலூயா. ஒரு வேளை உனக்கு பணம் இருக்கும், பொருள் இருக்கும், சாப்பாடுக்கு வழி இல்லாமல் இருக்கும். ஆனா உன்னோட வருஷங்கள் நஷ்டமானால் இது ஒன்றும் திருப்பி கிடைக்காது. ஸ்தோத்திரம். அதனாலே கிடைக்கிற நேரத்தை பிரயோசனப்படுத்தி ஒரு விடுதலைகளை பெற்றுக்கொண்டு எழும்புறதுக்கு வழிபாரு. அல்லாம சாக்கு போக்கு பேசி சமையல் இல்ல, வேலை பிஸி, இதொன்னும் பேசியா வெளப்போகாது. நீ எழுந்து வரணும், நீ எழுந்து செயல்படணும். நீ மனுஷன் முகத்தை பார்க்கவே கூடாது. தேவனுக்கு தேவன் உன்னை கவனிக்கும்படி உன் ஸ்தோத்திரங்கள், உன் பலிகள், உன் தகன பலிகள், உன் ஆராதனை, உன் அன்பு, உன் பாசம், உன் இரக்கம் சகலதும் தேவன் கவனிக்கும்படி நீ அவருடைய சமூகத்தில் கொடுத்து பாரு. அவன் கவனிச்சுட்டு வச்சுக்கோ, உன் குடும்பத்தினுடைய அஸ்திவாரம் இயேசு போடும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிசாசு போடாத. அஸ்திவாரம் பிசாசு போட்டு வச்சால் குடும்பங்களுக்கு அழிவு வரும். அதனால அல்லேலூயா, நம்மளும் சுயமாய் அஸ்திவாரம் போடக்கூடாது. பிசாசை கொண்டு போட வைக்க கூடாது. இயேசுவை கொண்டு அஸ்திவாரம் போடு. அல்லேலூயா. சீக்கிரம் படி. அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி, கட்டைகளை அடுக்கி. ஆமென் சொல்லுங்களா. அங்கே இவர் குறை காலத்துக்கு அப்புறம் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மதிச்சு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கட்டைகளை அடுக்கி குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவரை கிடத்தினான். தேவனை பயந்து ஒரு மனுஷன் செய்கிற தீவிரமான விசுவாசத்தை பாருங்களா. தேவனை பயந்து கொண்ட மனுஷன் செய்கிற தீவிரமான விசுவாசம் இது நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட்டால் இதுவரை நம்முடைய வாழ்க்கையில் நடக்காத பல காரியங்களும், பிசாசு மண்ணுட்டு மூடிய சகல உறவையும், உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளை நசிக்கிறதுக்காக பிசாசு போட்ட சகல திட்டங்களை உனக்கு அறுத்து வெளிவர முடியும். இந்த விசுவாசத்தை நீ செயல்பட்டால், இந்த விசுவாசத்தில் நீ நடந்தால், இந்த விசுவாசத்தில் நீ ஜெபம் ஆரம்பிச்சால், இந்த விசுவாசத்தில் நீ இருந்தால், உன் பிள்ளைகளை, உன் குடும்பத்தை தேவன் தூக்கும், மகிழ்ச்சியாக்கி வைப்பார். ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். தேவனை பயக்கிற விசுவாசம், விசுவாசம் உண்டு. அநேகர் சொல்லுவாரு, ஐயா உங்களுக்கு என்ன விசுவாசம்? விநாயக விசுவாசம், முரளி விசுவாசம், முருக விசுவாசம், அடுத்து அந்த விசுவாசம், இந்த விசுவாசம், தேங்க விசுவாசம், தெக்க விசுவாசம், அதும் இதும் எல்லாம் சொல்லும். ஆனால் யாரையா இயேசு, ஆரையா ஆண்டவர் கேட்டா நானும் பார்த்துட்டு இருக்கிறேன். கிறிஸ்து இயேசு மட்டும்தான் தெய்வம், அவன் தவிர ஒரு தெய்வம் இல்ல. ஸ்தோத்திரம். ஒரு இந்து சகோதரர் கேட்டவர்கள், பாஸ்டர் உங்களுக்கு ஜெபிச்சா இயேசுப்பரோட மட்டும் ஜெபிச்சா போதும், அவர் பிதாவுமாய் கனெக்ட் பண்ணிடுவாரு. ஆனா எங்களுடைய ஜெபம் அல்லேலூயா 33 கோடி தேவமாருக்கு கொடுக்கலாம். ஒருத்தன் பிணங்கியா அடுத்தவனு கொடுக்கலாம், அடுத்தவன் பிணங்கிய இவனு கொடுக்கலாம், எல்லாவனும் கூட பிணங்கி லாஸ்ட் ஒருத்தன் மட்டும் எல்லாம் கூட கொண்டு அவனு கொடுக்கலாம். அவனும் பிணங்கியா பின்ன தேவனானது நாங்க தப்பி தடப்பாரு. சோத்திரம் தெரிஞ்சுக்கிறோம். அல்லேலூயா. இப்படி எல்லாம் மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்க ஐயா, ஏகதெய்வமாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஆபிரகாம் ஆராதிச்சப்போ தேவனை பயந்து ஏக சுதனாய மகனை விட்டு கொடுக்கிறதுக்காக ஆபிரகாம் மணி காட்டாமல் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தப்போ, அவனுடைய விசுவாசத்தை தேவன் படித்தப்போ, நீ தேவனை பயப்படுகிற ஒரு ஆராதனை கொடுத்திருக்கிறோம். அநேகருடைய ஆராதனைக்கு பயம் இல்ல. ஒண்ணு எப்ப பயம் வரும்? வீட்டுல காரியமா ஏதாவது பிரச்சனை வரம்போ பயம் ஆரம்பிக்கும். அல்லேலூயா. பணத்தில் காரியമായ பிரச்சனை ஆரம்பிக்கும்போ பயம் ஆரம்பிக்கும். அதுவரை இல்லாத பயம் ஆட்டோமேட்டிக்கலி வரும். நான் ஒன்றா இருந்தாலும் இல்ல இருந்தாலும், கஷ்டமாகட்டும் நஷ்டமாகட்டும், பணம் இருந்தாலும் பணம் இல்லாவிட்டாலும், அல்லது தேவனை பயக்கிறவன் செழிக்க, தேவனை பயக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படும். சீக்கிரம் படி. பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், உனக்கு பிள்ளைய தேவன் கைவிடுமா? உனக்கு வாரிசை தேவன் கைவிடுமா? உனக்கு வாரிசை தேவன் கைவிட்டா இயேசு இல்லைன்னு அர்த்தம். ஆவியானவர் கேட்கிறேன், உனக்கு வாரிசை தேவன் கைவிட்டா தேவன் இல்ல. அப்படி ஒரு ஜீவனுள்ள தேவன் இல்ல. அப்படி ஜீவனுள்ள தேவன் இருந்தால் அவன் மரணத்தை ஜெயிச்சா, பாவத்தை ஜெயிச்சா, சாபத்தை ஜெயிச்சா,
அலலுயா நேசகுமாரனா இயேசு கிறிஸ்து இன்னும் உயிரோடு இருக்கிறதுனால அந்த தேவன் கரெக்டாய் உன் பிள்ளையை தூக்கும், உன் பிள்ளையை ஆசீர்வதிக்கும், உன் பிள்ளை ஒருவரும் கைவிட மாட்டாரு. அதனால நீ உன் பிள்ளைக்காக பெரிய காரியங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து உன் வாரிசு எழுப்பும், அவனுக்கு ஆசீர்வாதமாய் மாறும், அவன் உனக்கு நன்மையாய் மாறும், அவன் உனக்கு ஆசீர்வாதமாய் மாறும், அவன் மட்டும்தான் உனக்கு ஒரு ஆறுதலாய் இருப்பான். ஸ்தோத்திரம். அந்த பிள்ளையை தகர்க்கிறதுக்கு தேவனுக்கு பிரியமில்லை. ஸ்தோத்திரம். பிசாசும் பிள்ளைகளை அழைக்கிறதுக்கு ட்ரை பண்ணப்போ நீ பாரு பிறகு அவனுடைய விசுவாசம், அவன் கரெக்டா நடந்து கரெக்டா தேவனுக்கு ஆராதனை கொடுத்தப்போ அந்த ஆராதனையில் அவன் ஏக வாரிசே தேவனே எடுத்துட்டு வந்து அவன் பயந்ததில்லை. தந்த தேவன் எடுக்கட்டும் என்று சொல்லி அவன் அர்ப்பணித்து கொடுத்தப்போ அந்த அர்ப்பணிப்பில் அந்த வாரிசை கொல்லுகிறதுக்கு தேவனுக்கு பிரியமில்லை. அப்பிரகாமே பார்த்து கேட்ட பிறகாமே உன்னுடைய விசுவாசம் பரிசு. நீ என்ன நிச்சயமாய் பயப்படுகிறது. நீ சும்மா ஆராதிக்க வந்தவன் அல்ல, நீ என்னை பயந்து ஆராதிக்க வந்தவன். என்னுடைய பயம் உன்னுடைய இதயத்தில் வந்துடுச்சு. நீ பயந்து ஆராதிக்கிறதுனாலே அடுத்து வரப்போகிற ஆசீர்வாதம் சாதாரணம் அல்ல. ஒருத்தன் பைபிள் எடுத்தப்போ, ஒருத்தன் விசுவாசத்துக்காக எழும்பியப்போ, தன்னோட பிள்ளையை குழந்தை தேவன் நெருக்கியப்போ நெருக்கிய தேவன் சொல்லுகிற நீ தந்தது பிள்ளையானதுனால பிள்ளைய மேல் கை தொடக்கூடாது. சீக்கிரம் படி. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே. வருஷங்கள் காத்திருந்து கிடைச்ச ஒரே ஒரு வாரிசு தானே, ஒரே ஒரு ஆண் பிள்ளை தானே உனக்கு கிடைச்சிருக்கு, ஒரே ஒரு பிள்ளை தானே உனக்கு இருக்கு. அந்த பிள்ளையாண்டன் என்ன செய்யாதே, கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக நீ ஒப்பு கொடுத்ததினாலே நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் பயப்படுகிற ஒரு ஆராதனைக்காரன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அப்போ அவனோட கேட்கிறது நீ கொடு, கேட்கிறது கொடு. அவனுடைய நாம நிமித்தம் இறங்கி வா. நீ அர்ப்பணித்து கொடு. ஒன்னும் பிடித்து வைக்காதே, பிள்ளைகள் பிடித்து வைக்காதே. நீ அர்ப்பணித்து கொடு. நீ விட்டு கொடுத்தால் உன் ஏகசுதனே தேவனும் ஏகசுதன் நினைக்காமல் நீ அதுக்கு எந்த பயமும் இல்லாமல் என்னுடைய வார்த்தை கேட்டு நீ எனக்காக அர்ப்பணித்ததினாலே நீ தேவனை பயப்படுகிற ஒரு ஆவிக்குரிய மனுஷன் நான் இப்போ நிச்சயமாய் அறிந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். அப்ப ஆசீர்வாதம் யாருக்கு வரும்? கவனமாய் கரெக்டான ஆராதனை. தாவீது சொன்ன, ஆண்டவரே என் விண்ணப்பத்தை செய்யலாம், கவனிக்கலாம். உண்மையாய் நாம் கொடுக்கிற ஆராதனை தேவன் கவனிக்க ஆரம்பிக்கப்போ உங்க குடும்பத்துடைய அஸ்திவாரம் பிசாசுக்கு போட முடியாது, இயேசுப்பா போடும். அல்லேலூயா. அதனால சொல்லுகிறது இயேசுப்பரோட மட்டும் நீ ஜெபிச்சா போதும், அடுத்தொருத்தர் எடுத்து போய் ஜெபிக்க வேண்டிய காரியம் இல்ல. இன்னைக்கு நீ அர்ப்பணித்து கொடுத்தால் தேவன் குடும்பத்தின் அஸ்திவாரம் போடும். அல்லேலூயா. அந்த வசனம் உள்ளபடி ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக முதலிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கிடாவை கண்டா. பாருங்களா, யாகத்துக்கு அல்லது தகனபலிக்கு பழைய பாட்டில் பழைய நியமத்தில் ஹிந்துவாகட்டும் முசல்மானாகட்டும் ஜைன மதக்காரனாகட்டும் புத்த மதக்காரனாகட்டும் பைபிள் ஆகட்டும், இதுலெல்லாம் பழைய நியமம் பழைய ஆராதனை ரீதிகள் சொன்னால் ஒருத்தரே தேவனுக்கு பிரசாதமாய் மாறணும். கரெக்டான ஒரு விண்ணப்பம் தேவனுக்கு கொடுக்கணும்னா விண்ணப்பம் தேவன் கவனிக்கணும். தாவீது சொன்னபடி என் விண்ணப்பத்தை என்ன செய், கவனிக்கும்படி ஒரு கரெக்டான ஆராதனை கொடுக்கணுமெങ്കിൽ ஒன்னுங்கில் ஊனமில்லாத ஒரு ஆண் பிள்ளை, அது முதலாவது வாரிசு அறிக்கணும். ஒற்றை பிள்ளை இருந்து அந்த பிள்ளை ஆண் பிள்ளை கொடுக்கணும், பெண் பிள்ளை கொடுத்துட்டு காரியம் இல்லை. அதே போல ஊனமில்லாத ஆடு, எந்த குழப்பம் இல்லாத ஆடு, இதில் ஏதெങ്കിലും தேவனுக்கு கொடுத்தா மட்டும்தான் அந்த ரத்தத்தை வெட்டி பலி கொடுத்தா மட்டும்தான் தகனபலியாகும். இந்த தகனபலிக்காக இவன் மகனை கொடுன்னு சொன்னப்போ பயப்படாமல் தந்த தேவன் பிள்ளை எடுக்கட்டும் என்ன விசுவாசத்தோட இவனுக்கு ഏറ്റവും കൂടുതൽ பிரியமான காரியத்தை இவனுடைய விசுவாசத்தோட மகிமைக்காக இவன் அர்ப்பணித்து கொடுத்தப்போ அந்த இடத்தில் மக பிள்ளை ஆண்டவன் என்ன செய்யாதே, கை தொடாதே, அதை
பரிபூர்ணமாய் செய்யறதுக்கு அவன் விசுவாசத்தோடு அர்ப்பணிச்சப்போ அடுத்த லெவலில் அவன் மாற்றங்கள் உண்டாய். നമ്മളെല്ലാം ആയിരുന്നു തന്നെ ചെയ്യുവാറ്. ആവിയാനവർ சொல்லுகிறேன்னு சொன்னா 10 வாட்டி யோசிக்கும். இவ்வளவு கடினமேறிய காரியம் ஆவி சொன்னா இப்படி என்னால் செய்ய முடியாது முடியாது എന്ന് ചൊല്ലി നമ്മൾ என்ன ചെയ്യും? ചോദിക്കും. ஆனால் അബ്രഹാം ചോദിച്ചില്ല. தேவன் கரெக்டாய் சொல்லி கரெக்டா கேட்ட அதே சொல்லி கரெக்டா கேட்டதனாலே தேவனை பயப்படுகிற அப்ரஹாமினை பார்த்து, அப்ரஹாமே பிள்ளையாண்டவன் மேல் என்ன செய்யாதே, கையை போடாதே. அடுத்து திரும்பி பார்க்கும்போ அவனுக்காக ஒரு ஆட்டுக்குட்டி என்ன செய்யற, காட்டுக்குள்ளாடி குடிங்க கிடக்குற. കുഞ്ഞാട്ടിൻ തീരും രക്തത്താ ഞാൻ ശുദ്ധനായി തീർന്നു, തൻ ചങ്കിലെ ശുദ്ധരക്തത്താ ഞാൻ ജയം പ്രാപിക്കും. മഹത്വം രക്ഷകാ സ്തുതി നിനക്കെന്നും ചേറ്റിൽ നിന്നെന്നെ നീ വീണ്ടെടുത്തതിനാൽ. அல்ல கத்திய தரைய வச்சுட்டு திரும்பி பார்க்கும்போது இவன் 3 நாளுக்கு முன்னாடி மோரியா மலையில் வருகிறதுக்கு நடக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவன் எந்த இடத்தில் வந்து வெளி போடுவதும் எந்த இடத்தில் வந்து ஆராதனை செஞ்சு போகுவதும் தெரிஞ்ச தேவன் அந்த இடத்திலே ஒரு இடத்தில் மாற்றி இவனுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை பார்த்து வச்சுட்டு தான் நடந்து போடா என்று சொன்னது. புரிஞ்சிருச்சா? அல்லாம தேவன் கண்ணு போட்டதல்ல. அங்க போய் ஆராதீரு, அங்க போய் ஜெபம் பண்ண, அங்க போய் அர்ப்பணித்து கொண்டு சொல்லும் போ. நீ நினைக்காத தேவன் பிச்சைக்காரன் அல்ல, அவன் ஒரு கேள அல்ல. அந்த வெளி முகாந்திரம், அந்த ஆராதனை முகாந்திரம், அந்த ஆலய முகாந்திரம் உனக்கு உன் பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உண்டு. உனக்குள்ள விடுதலை தேவன் அங்கத்தான் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். உனக்குள்ள ஆசீர்வாதம் தேவன் அங்கத்தான் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். ஆயிரக்கணக்கிന് கூட்டங்கள் உண்டு, 10,000கணக்கிന് சபைகள் உண்டு. அங்க எல்லாம் இருந்துட்டா இத்தனை தூரம் ஓடி இந்த இடத்தில் வந்து ஆராதிருந்த தேவன் உன்னோடு சொல்லும் போ. தேவன் ஒரு கேள அல்லது மட்டும் நீ நினைச்சுக்கோ. உனக்காக தேவன் சிலது ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அது தேவன் வெளியில் எடுக்கும். உனக்கு விசுவாசம் உண்டா? ஸ்தோத்திரம். நம்ம நினைக்கிறது எவ்வளோ இவடைய வச்சு பார்த்தேன், அதனால என்ன செய்யலாம், அவரை முகம் பாடாம இருக்கிறது நமக்கு வந்து ட்ரை பண்ணலாம். அதனால அவர் இன்னும் சந்தோஷமாக இருக்கிறார். நம்மள வாரத்தில் இருந்தாலும் அவரை முகம் பார்த்தா சந்தோஷமாய் இருப்பாரு. அதை நினைச்சு நம்மளும் வராதுங்க. நமக்காக தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்? ஒரு ஆட்டுக்குட்டியே சோத்தரலையா சிலுவை சுமந்தோராய் சீசராகுமோ, சிலுவை சுமந்தோராய் சீசராகுமோ, சிந்தை வாழ்விலும் தாழ்வை தரிப்போ, நின்னை சுமப்பிலும் சந்தோஷம் கொள்வோ. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். அப்ரகாமினை கைவிடாத தேவன் உன்னையும் என்னையும் உன் பிள்ளைகளையும் உன் குடும்பத்தையும் உன் தங்கச்சியையும் உன் அக்கையையும் கைவிடாதையா. அப்ரகாமை கைவிட்டில்ல, உன்னை எப்படி கைவிட? உன் குடும்பத்தை எப்படி கைவிட? உன் பிள்ளைகளை எப்படி கைவிட? அவருக்காக அர்ப்பணித்து கொடுத்த அப்ரகாமை கைவிட்டில்ல, உன்னை கைவிடாது, உன் குடும்பத்தை கைவிடாது, உன் பிள்ளைகளை கைவிடாது, எதையும் கைவிடாது. நீ அர்ப்பணித்தால், அவருடைய வார்த்தையின்படி ஜெபிச்சால், அவருடைய வார்த்தையின்படி ஆராதிச்சால், அவருக்கு விருப்பமான இடத்தில் நீ போய் ஆராதிச்சால் தெய்வம் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. பலரும் பேசுவையா, யார் எது பேசியாலும் உன்னை அழைத்து கொண்டு வந்த தேவன் உண்மை உள்ள தேவன். அவர் ஒருபோதும் உன்னை என்ன செய்ய மாட்டாரு? கைவிட மாட்டாரு. இன்னைக்கு பகல் வேளை அர்ப்பணித்து கொடு. அப்ரகாமினுடைய விண்ணப்பம் கேட்ட தேவன், விண்ணப்பம் எச்சரிக்கையா கவனமாய் கேட்ட தேவன். இப்படி பைபிள் படிக்கும்போ அநேகருடைய விண்ணப்பங்கள் கவனமாய் கேட்ட ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம். 61ஆம் சங்கீதம் 6ஆவது வசனம் சீக்கிரமா படிங்களா? ராஜாவின் நாட்களோட நாட்களை கூட்டுவே, அவர் வருஷங்கள் தலைமுறையாக இருக்கும். தலைமுறைகளாக இருக்கும். அவர் தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார்.
உண்மையும் அவரை காக்க கட்டளையிடும். அவர் அவரை காக்க கட்டளையிடும். அவருக்கு பயந்து உண்மையான ஒரு தகன பலி, உண்மையான ஒரு ஆராதனா, உண்மையான ஒரு மகிமைக்கேற்ற ஆராதனைக்காக நீ உன்னை அர்ப்பணித்து கொடுத்தால், தயவு செஞ்சு பாஸ்டர் முகத்தை பார்த்து நீ வராதே, நீ வர வேண்டாம். உன்னை அழைத்து கொண்டு வந்த தேவன் அவர் உன்னை கைவிடவே மாட்டார். அவர் உன்னை கைவிட்டான். தேவன் குருடன், தேவன் கூட உன்னால் சொல்ல முடியாது குரு என்று சொல்லி நீ வரும்போது நோ என்று அவர் சொல்லும். ஸ்தோத்திரம். அதற்கு தேவையான விடுதல் பிறகு தந்துட்டு சொல்லும், நான் உன்னை கண்டு கொண்டிருக்கிறேன், உன்னுடைய சகலத்தை எனக்கு தெரியும், நீ ஒன்னும் கவலைப்படாதே. நாளை என்ன நடக்கும் வந்தா நீ நினைச்சு இன்னைக்கு பாடப்படுறியா? நீ பட வேண்டிய காரியம் இல்லை. நாளை உனக்காக சிந்திச்சு கொண்டிருக்கிறார். காரணம், ஜெகதபலிக்கு அப்ரகாம் மகன் என்ன நடக்க போற, நான் இனி என்ன ஆயிட்டீரும், அவன் மாட்டிடுமோ, அவன் விழுந்துடுமோ என்று நான் நினைச்சிருந்தா அவருக்கு அந்த தகவல் செய்ய முடியுமா? அவர் அதை செய்யறதுக்காக அர்ப்பணிச்சு கொடுத்தப்போ அடுத்த செகண்டில் அந்த பிள்ளைக்காக, அப்ரகாமுக்காக, அடுத்த ஜெனரேஷனுக்காக தேவன் ஆட்டுக்குட்டியே சிலுவையில் நமக்காக புண்ணியாக ரத்தம் சிந்தியா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரொற்ற பலியாய் மாறி. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ரகாமுடைய ஆராதனையை திருப்திப்படுத்திய இயேசு, அப்ரகாமுடைய உண்மையான தேவ பயத்தோடு கூடிய ஆராதனையை திருப்திப்படுத்திய இயேசு நம்முடைய ஆராதனையை மறந்துடுமா? நம்முடைய ஜெபத்தை விட்டு நம்மளை விலகி போகுமா? நாம் ஜெபிக்கிற நம்முடைய ஜெபம் அவருடைய சமூகத்தில் கவனமாய் வரும்.